ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு அதாவது நம்ம செல்வி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு நம்ம பழனி சாரும் நம்ம பாக்கியாவோட ஃப்ரெண்டுமான ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி எப்படியாவது ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஆமாம் நல்ல பேர் சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது அதுக்கு முதல் கட்டமாக நம்ம பழனி சாரை ஒத்துக்க வைக்கணுமே, அதனால் நம்ம பாக்கியா போய் ஒவ்வொன்றா பண்ண அவங்க வந்துட்டு காமிக்கிறாங்க என்னையா நடக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃப்ளாஷ்பேக்கில் சாங் வேறு. ஐயோ, பேத்து எடுத்தாலும் பேத்தா சாங் குறையாதுங்கிற கரையா இவருக்கு சாங்கை போட்டாங்க. அடப்பாவிகளா, என்னடா இது இப்படி நியூ சாங்காக போட்டிங்களேயா, அவர் ஓல்டு இஸ் கோல்டு இல்லை, ஓல்டு சாங்காக போடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஒரு வழியாக சாங்கை போட்டு விட்டு அவரையும் கரெக்ட் பண்ண வச்சிட்டாங்க. முடி நீளமாக இருக்குது பாக்கியாக்காவுக்கு, அக்கறையாக பார்த்துக்கிறாங்க உங்கள் அம்மாவை, உங்கள் தங்கச்சிங்களை நாத்தனார்களை நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு டைலாக் பக்கமாக அடித்து எப்படியோ ஒத்துக்க வச்சிட்டாங்க. என்னையா நடக்குது இங்கே ஒன்றும் புரியல. இருந்தாலும் கொஞ்சம் இவர் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். 60 வயசில் தான் ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ணுவாராட்டுக்கு, அந்த நிலைமை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு வழியாக ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கலாம் பார்த்து ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த சிரித்து பேசிட்டு சரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுப்பா கிளம்பலாம்ப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த நியூவாக வந்த கேரக்டர் இனியாவை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இனியாவோட கண்ணிலேயே பார்த்து மயக்கிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குது, பொண்ணுக்கு இங்கே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்மளும் ஒரு பக்கத்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்களாட்டுக்கு. சரி, இந்த விஷயம்லாம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சால் தானே ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தோடனே ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணும், பார்த்து எப்படியாவது பழனி சார் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பழனி சாரும் நம்ம பாக்கியாவை நினச்சி டூயட்டில் கனவு கோட்டையை கட்டிகிட்டு இருக்காரு. சரி, இது நடந்தால் சரி, இது எல்லோரும் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.